வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம்பரன் பிராண்டில் இருந்து ஒரு மல்டி போர்ட் பவர் ஹப் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடல் நேம் பார்த்திங்கன்னா ஹப் 75ன்னு போட்டிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்திங்கன்னா 75 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பாக்ஸோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா பவர் அவுட்புட் ரேஞ்சஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்புட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி கரண்ட் தான் ஒர்க் ஆகும். அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள போர்ட்டில் 45 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் அவுட்புட் வரும். தென் செகண்ட் போர்ட்டில் பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட்டு 20 வாட்ஸு, 45 வாட்ஸுமே சி போர்ட்டு தான். அண்ட் யூஎஸ்பி போர்ட்டில் அந்த ஆரஞ்சு கலர் ஆக்ஷன் இருக்கிறது வந்து 20 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் வரும். தென் அது கீழே இருக்க நார்மல் யூஎஸ்பி ரெண்டு போர்ட்ஸுமே 10 வாட்ஸுன்ற மாதிரி அவுட்புட் வரும். டோட்டலாக 75 வாட்ஸுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 180 டேஸ் வாரண்ட்டியும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதாவது 6 மந்த் வாரண்ட்டி. தென் கீழே கொஞ்சம் மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் எம்ஆர்பி 3999 போட்டிருக்காங்க. பட் இது ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸான ப்ரைஸில் தான் நான் பை பண்ணியிருந்தேன். அதையும் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். தென் சைடில் 75 வாட்ஸ் அவுட்புட்னு போட்டிருக்காங்க. அண்டு கேன் டெக்னாலஜியில் தான் நமக்கு பவர் அப் பண்ணியிருக்காங்க. தென் 5 அவுட்புட் போர்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் டைப் சி போர்ட் இருக்கனால நம்ம அதை வச்சு லேப்டாப்ஸை கூட பவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. பேக்கேஜிங் நல்லா சேஃபாகவே பண்ணியிருக்காங்க. சுற்றி ஒரு ஃபோம் வச்சு அதுக்குள்ளே ஒரு கவருக்குள்ளே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரிவ்யூ போட சொல்லி ஒரு சின்ன க்ரீட்டிங் கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அவங்களோட அஃபிஷியல் சைட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் வாரண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான கியூஆருமே கொடுத்துருக்காங்க. தென் ப்ராடக்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலுமே அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்ற காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்போவுமே நம்ம அன்பாக்சிங் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைப்போம். பட் இதில் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே நான் இருக்கேன், என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு போட்டு உள்ளே அதுக்கான பவர் கார்டு வச்சுருக்காங்க. பவர் ப்ளக்கு பார்த்திங்கன்னா 2 பின் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம ஹப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் சேம் 2 பின் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அதிகபட்சம் இந்த ட்ரிம்மர்ஸ்லலாம் பார்த்துருப்போம், அதில் இந்த மாதிரி பின் தான் கொடுத்துருப்பாங்க. கேபிளோட குவாலிட்டியுமே நல்லா திக்காகவே இருக்குது. அண்ட் லென்த்துமே ஓரளவுக்கு ஆவரேஜாகவே இருக்குது. ஓகே, இப்போ அந்த பவர் ஹப்பை பற்றி பார்ப்போம். நல்லா வெயிட்லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகுது. ஃபுல்லாக பிளாஸ்டிக் வச்சு தான் மேட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு மேட் ஃபினிஷில் தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பிராண்டோட லோகோவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷில் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்ஜஸ் ரொம்ப அதிகமாகவே படியுது. ஓகே, இப்போது அவுட்புட் போர்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை பார்ப்போம். 2 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு உள்ளது 45 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். தென் அது கீழே உள்ளதில் 20 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. தென் ஒரு 3 நார்மல் யூஎஸ்பி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆரஞ்சு கலர் ஆக்ஷன் இருக்கிறதுல அப் டு 20 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இது நமக்கு குயிக் சார்ஜும் சப்போர்ட் ஆகும். தென் அது கீழே உள்ள 2 போர்ட்ஸுமே 10 வாட்ஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அது கீழேயே ஒரு எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பவர் பண்ணதுமே அந்த எல்இடி லைட் நமக்கு ஆன் ஆகிரும். தென் ஹப்போட பேக் சைடில் மாடல் நேம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீரியல் நம்பரும் போட்டிருக்கு. தென் அவுட்புட்ஸ் வந்து நமக்கு என்னென்ன வாட்டேஜ் டிஃபரன்ஸில் இருக்குன்றதையுமே ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம பவரை ப்ளக் பண்ணிவிட்டு ஏசி இன்புட்கான அந்த 2 பின் பவர் கார்டு போட்டு பேக் சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கேபிளையும் எந்த ஆங்கிளில் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் க்ரிப்பும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, ஹப்பை பவர் பண்ணதும் அந்த கீழே இருந்த எல்இடி ப்ளூ கலரில் எரியுது. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருந்த டைப் சி டு டைப் சி கேபிளை இன்சர்ட் பண்ணி 45 வாட் போர்ட்டில் ப்ளக்இன் பண்ணி என்னோடய சாம்சங் S23 FE எவ்வளோ ஃபாஸ்ட்டில் சார்ஜ் ஆகுதுன்ற மாதிரி பார்ப்போம். ஓகே, ப்ளக்இன் பண்ணதுமே சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துருச்சு. இது என்னோடய ஒரிஜினல் சாம்சங் 25 வாட்ஸ் அடாப்டரில் ப்ளக்இன் பண்ணும் போதும் இதே அனிமேஷன் தான் வரும். ஸோ இது நமக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கே ஆகுது. ஸோ இது நமக்கு ஃபுல்லி 25 வாட்ஸ்லேயே ஆகுது. பட் கனெக்ட் பண்ணியிருக்க போர்ட்டு 45 வாட்ஸு. அண்ட் சார்ஜிங் டைமுமே 1 hour தான் காட்டுது. ஓகே, இப்போ 20 வாட்ஸ் டைப் சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பண்ணதுமே நமக்கு நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற மாதிரி தான் காட்டுது. 1 hour 20 minutes எடுத்துக்குது. இந்த சாம்சங் மொபைல் நமக்கு பிபிஏ சப்போர்ட் ஆகும். ஸோ 25 வாட்ஸுன்றது நமக்கு 45 வாட்ஸ் அவுட்புட் போர்ட்டில் இருந்து எடுத்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமாகவே 1 hour சார்ஜிங் ஆச்சு. பட் இந்த 20 வாட்ஸ் அவுட்புட் வந்து நமக்கு பிடி ப்ரோட்டோக்கால் டைப்பில் அவுட்புட் வருது. ஸோ இது நமக்கு நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற மாதிரி தான் ஏறும். தென் தேர்டாக இருக்க நார்மல் யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவுமே நமக்கு சேம் 20 வாட்ஸ் தான், குயிக் சார்ஜ் தான். எஸ், இதுலேயுமே நமக்கு நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற மாதிரி தான் காட்டுது. சேம் 1 hour 20 minutes தான். ஓகே, அடுத்து என்னோடய CMF ஃபோன் ஒன்று இருக்குது.
அதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 33 வாட்ஸு. அதையும் நம்ம சேம் 45 வாட்ஸ் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி என்ன சார்ஜிங் ஸ்பீடில் ஏறுதுன்னு பார்ப்போம். சேம் அதே தாங்க, சார்ஜிங் ரேப்பிட்லின்னு வருது. இது நமக்கு 33 வாட்ஸ் சேம் ஒரிஜினல் அவுட்புட் தான் எடுக்குது. ஓகே, தென் 20 வாட்ஸில் கனெக்ட் பண்ணுவோம். அதில் கனெக்ட் பண்ணால் நார்மல் சார்ஜிங்கிற மாதிரி மட்டும்தான் காட்டுது, ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற மாதிரி கூட காட்டலை. இது மேபி சிம்பிளாக 18 வாட்ஸில் பவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். இதுக்கு நான் யூஸ் பண்ண சார்ஜிங் கேபிள் பார்த்திங்கன்னா அர்பன் பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இது எனக்கு பேக் ஆஃப் 2 கேபிள் வெறும் 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 65 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் இருக்கும். ரெண்டுமே நமக்கு டைப் சி டு டைப் சி போர்ட்டு தான். ஓகே கைஸ், இந்த பவர் ஹப்பு நமக்கு எந்த மாதிரி டைமில் தேவைப்படும்னா, எங்கேயாவது வெளியே ட்ராவல் போகிறோம், அப்படி இல்லாட்டி ஏதாவது கரண்ட் இல்லை, ஒரு ப்ளக் தான் இருக்குது, ஸோ அதில் யூஸ் பண்ணி தான் மல்டிபிள் மொபைல்ஸை சார்ஜ் பண்ணணும், இல்லை மற்ற கேட்ஜெட்ஸை கூட இது மூலமாக சார்ஜ் பண்ணி பவர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ட்ராவல் டைம் அப்படி இல்லாட்டி ஏதாவது எமர்ஜென்சி டைமில் தான் இது நமக்கு அதிகமாக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு மல்டி போர்ட் பவர் ஹப் வாங்கி வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். பட் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக சேல் பண்ணுறது 3000 2500 அந்த ப்ரைஸில் இருக்கும். பட் நான் இதை ஒரு ஃப்ளிப்கார்ட் ஃப்ளாஷ் சேலில் வெறும் 850 ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல டீல் தான் இது. அண்ட் ப்ராடக்ட்டோட குவாலிட்டியுமே நல்லாவே இருக்குது. அண்ட் நமக்கு வாரண்டியுமே 6 மந்த் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஆம்பரன் பிராண்டுமே பவர் ப்ராடக்ட்ஸில் நல்லாவே குவாலிட்டியாகவும் இருக்குது, லோ ப்ரைஸில். அண்ட் வாரண்ட்டி சப்போர்ட்டுமே நான் க்ளைம் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாரண்டியுமே நமக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் இது மூலமாக பவர் பண்ணி நம்ம லேப்டாப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் 5 டிவைஸ் கனெக்ட் பண்ணாலுமே நமக்கு சேம் அவுட்புட் கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் சர்க்யூட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு பில்டின்னாகவே கொடுத்துருக்காங்க. அண்டு கேன் டெக்னாலஜியில் பவர் பாய்க்கிறனால நமக்கு ஹீட்டிங்கும் அவ்வளோ இருக்காது. அண்ட் காம்பேக்ட் சைஸ்லேயுமே இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவுமே இருக்கும். மல்டி லேயர்ஸ் ஆஃப் சிப்செட் ப்ரொடெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரொடெக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனும் இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் அண்ட் சர்க்யூட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரொடெக்ஷன். இதெல்லாம் இருக்கனால நம்ம சின்ன சின்ன கேட்ஜெட்ஸை கூட இது மூலமாக பவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேட்ஜெட்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. பர்ச்சேஸ்க்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.